Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics, Unit 7, Properties of Matterல book back problem number 4 ஐ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, a block of Ag of mass x kilogram hanging from a string is immersed in a liquid of relative density 0.72. If the relative density of Ag is 10 and tension in the string is 37.12 Newton, then compute the mass of Ag block அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில்வரால் செய்யப்பட்ட ஒரு பிளாக்கு ஒரு கைட்டில் தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பிளாக்கை ஒரு லிக்விடில் இம்மர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது லிக்விடில் மூழ்கி இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சில்வர் பிளாக்கினுடைய மாஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த லிக்விடினுடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. லிக்விடினுடைய ரிலேட்டிவ் டென்சிட்டியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, density of the liquid by density of water. இதுதான் ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். this is 0.72. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பிளாக் வந்து ஏஜியால் செய்யப்பட்டது, அதாவது சில்வரால் செய்யப்பட்டது. இந்த சில்வர்னுடைய ரிலேட்டிவ் டென்சிட்டியும் கொடுத்துருக்காங்க. சில்வர்னுடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது டென்சிட்டி ஆஃப் சில்வர் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் is the relative density of silver is equal to 10. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, tension acting along the string கொடுத்துருக்காங்க. that is equal to 37.12 Newton. இந்த மூணு டேட்டாவையும் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, mass of the block எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் முதல்ல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, force due to gravity, gravitational force. இது வந்து டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் பண்ணும். there is a force acting in the downward direction and this is a force due to gravity. அடுத்து இது லிக்விடில் இம்மர்ஸ் ஆகி இருக்கிறதுனால மேல் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அதை அப்த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். this is the upthrust due to the liquid. இந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். that is the tension acting along the string. There are 3 forces acting on the body. One is the force due to gravity. இதை வந்து Fg அப்படின்னு எடுத்துக்குவோம். there is a upthrust, அதை வந்து Uன்னு எடுத்துக்குவோம். tension acting along the string, இதை வந்து Tன்னு எடுத்துக்குவோம். என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது? நம்பர் 1, Fg, it is acting in the downward direction. Number 2, U, and this is the upthrust. This is force due to gravity. U is the upthrust. And number 3, T, it is a tension acting along the string. இது வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்கும், இது அப்வர்ட்ஸில் இருக்கும், இது அப்வர்ட்ஸில் இருக்கும். இந்த பாடியில் வந்து எந்த மோஷனுமே இல்லை அப்படிங்கிறதுனால, பாடி ரெஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன் இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் த அப்வர்ட் டைரக்ஷன் இஸ் டேக்கன் அஸ் நெகட்டிவ். தேர் இஸ் நோ நெட் ஃபோர்ஸ், தேர்ஃபோர் திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, T இஸ் ஈக்குவல் டு Fg minus U. Fgங்கிறது என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், தட் இஸ் அ ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி. திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. யூங்கிறது என்னது? அப்த்ரஸ்ட். அப்த்ரஸ்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா, வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட். ஸோ அப்த்ரஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட். So this is equal to mg minus mass of the liquid displaced
into acceleration due to gravity is the weight of the liquid displaced. ஸோ மாஸை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா in terms of densityல நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். Density is equal to mass by volume. ஸோ இதிலிருந்து density of the liquid is equal to mass of the liquid by volume அப்படின்னு எழுதலாம். ஸோ therefore இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். mlக்கு பதிலாக ρl into v அப்படிங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் t இருக்குது. நெக்ஸ்ட் mg மைனஸ் இந்த mlக்கு பதிலாக ரோ சஃபிக்ஸ் l into v into g அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ mgயை காமனாக எடுப்போம். mgயை காமனாக எடுத்தோம்னா 1 மைனஸ் இங்கே வந்து g வந்து காமனாக வெளியில் வந்துருச்சு. இங்கே m இல்லை, அதனால் m-ஆல் டிவைட் பண்ணுறோம். ரோ சஃபிக்ஸ் l v டிவைடட் பை m அப்படின்னு வரும். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as mg 1 மைனஸ் ரோ l இங்கே வச்சுக்குவோம். இந்த v-யை வந்து டினாமினேட்டர் கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வந்தோம்னா m பை v அப்படின்னு வரும். ஸோ m by v அப்படிங்கிறது என்னது? mass by volume. mass by volume is equal to density of the Ag. density of Ag. This is a mass of Ag and this is a volume of Ag. Therefore, volume of the liquid displaced is equal to the volume of the solid. அதனால் vங்கிறது காமனாக இருக்கும். இங்கே mங்கிறது வந்து mass of Ag. Therefore, mass of Ag by volume is equal to density of Ag. Hence, this is equal to mg 1 minus rho L divided by rho Ag அப்படின்னு வரும். ஸோ அடுத்த பேஜில் இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்குவோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன ரிலேஷன் டெரைவ் பண்ணோம் அப்படின்னா T is equal to mg into 1 minus rho suffix L by rho suffix Ag. இந்த ரிலேஷனை நம்ம டெரைவ் பண்ணோம். இங்கே வந்து ரோ சஃபிக்ஸ் எல்லுங்கிறது டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், ரோ சஃபிக்ஸ் ஏஜி அப்படிங்கிறது டென்சிட்டி ஆஃப் ஏஜி சில்வர். நமக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இது நமக்கு தெரியும். டீங்கிறது டென்ஷன், இதுவும் சம்மில் நமக்கு கொடுத்துருக்காங்க. எம்மை தான் கண்டுபிடிக்கணும். எம்மை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ m is equal to x. Therefore, we can write T is equal to x into g 1 minus இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் டென்சிட்டி ஆஃப் வாட்டரால் டிவைட் பண்ணுவோம். அதாவது ரோ சஃபிக்ஸ் எல் டிவைடட் பை ரோ சஃபிக்ஸ் டபிள்யூ. ரோ சஃபிக்ஸ் டபிள்யூங்கிறது தான் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ நியூமரேட்டரை நம்ம ரோ சஃபிக்ஸ் டபிள்யூவால் டிவைட் பண்ணிட்டோம். இதே மாதிரி டினாமினேட்டரையும் டென்சிட்டி ஆஃப் வாட்டரால் டிவைட் பண்ணுவோம். அப்போ தான் இதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் டென்சிட்டி ஆஃப் வாட்டரால் டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ ரோ எல் பை ரோ டபிள்யூ அப்படிங்கிறது ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட். திஸ் இஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சில்வர். இப்போ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். மற்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் டீனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் கொடுத்துருக்காங்க, ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சில்வர் கொடுத்துருக்காங்க. ஜியினுடைய வேல்யூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியினுடைய வேல்யூ நமக்கு தெரியும். இதை எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். டீனுடைய வேல்யூ எவ்வளவு? 37.12 நியூட்டன். எக்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஜி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை வந்து 10ன்னு எடுத்துக்குவோம். 1 minus relative density of liquid. relative density of liquid வந்து 0.72 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. relative density of silver வந்து 10. ஸோ இப்போ இதை வந்து எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தோம்னா 10 into x within bracket 10 minus 0.72 whole divided by 10 அப்படின்னு வரும். இந்த 10ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். So this will be equal to x into
10லேருந்து 0.72 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 9.28 அப்படின்னு வரும். தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 9.2 வந்து இந்த சைடு வரும்போது டினாமினேட்டருக்கு வரும். தேர்ஃபோர் 37.12 டிவைடட் பை 9.28. இதை இதால் டிவைட் பண்ணோம்னா we will get 4. எக்ஸுங்கிறது என்னது? மாஸ் ஆஃப் த ஏஜி பிளாக். தேர்ஃபோர் the unit is kilogram and this is x is equal to 4 kilogram. Mass oda unit வந்து kilogram. So the answer is mass of AG block is equal to 4 kg. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் இன்னொரு புக் பேக் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.